இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிநாடு ஸ்பெஷல் வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ அதுக்கு நம்ம வாழைக்காய் வந்து நல்லா நீளமாக கட் பண்ணி உப்பு போட்டு பிரட்டி வச்சுருக்கோம். இப்போ அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கொஞ்சம் நேரம் ஊறி வந்தது அப்படின்னா நமக்கு வந்து வாழைக்காய் செய்யும்போது வாழைக்காய் நல்லா மெதுன்னு வெந்திருக்கும். அதுக்காக உப்பு போட்டு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கோம். இப்போது வாழைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லி பார்த்துடலாம். இது ஒரு வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். இது 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, நமக்கு தேவையான அளவுக்கு கருவேப்பிலை. இதுதான் வந்துட்டு வாழைக்காய்க்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம வாழைக்காய் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ சட்டி வச்சாச்சு, சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா நமக்கு காயணும். இப்போ எண்ணெய் வந்து நமக்கு நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த வாழைக்காய் இருக்குல்ல, அதை நம்ம வறுத்து எடுத்துடலாம். நல்ல எல்லா வாழைக்காயும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு. இப்போ வாழைக்காய்க்கு வறுத்தது எண்ணெய் சரியாக இருக்கும். இப்போ நம்ம எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருந்த சோம்பை சேர்த்துடலாம். சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துடலாம். அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயமும் நமக்கு நல்ல கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. நம்ம போட்டிருக்க இஞ்சி பூண்டு விழுதும் நமக்கு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலையை சேர்த்துடலாம். நம்ம வறுத்து வச்சிருந்த வாழைக்காயை அதில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் நல்லா சேர்த்து கலந்து விட்டுருங்க. ஏன்னா முன்னாடியே நம்ம மஞ்சத்தூள் சேர்த்தாதான் நமக்கு வந்து மஞ்சத்தூளுடைய பச்சை வாடை அடிக்காது. பின்னாடி நீங்கள் சேர்த்தீங்கன்னா நம்ம சாப்பிடும்போது அப்படியே மஞ்சத்தூளுடைய வாடை அடிக்கும். அதனால நம்ம முன்னாடியே சேர்த்துடுறோம். இப்போ வந்து நமக்கு மஞ்சத்தூளுடைய பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து எடுத்து வச்சிருந்த மிளகுத்தூள், சோம்புத்தூள், மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் வந்து நம்ம வாழைக்காய்க்கு பெரட்டி வச்சு ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்துடணும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு தேவைன்னா நீங்கள் சேர்த்துடலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் இது நல்லா வேகணும். அப்போ தான் மிளகாத்தூள் அதோடைய பச்சை வாசனைலாம் போகும். இப்போ பாருங்கள், நமக்கு வாழைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துடலாம் மேலே. அப்போ தான் அதோட வாசம் சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம உப்பு போட்டு பரட்டி நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்ததுனால வாழைக்காய் வந்து சூப்பராக பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. அப்படி சாப்பிடும்போது நமக்கு இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு வாழைக்காய் நல்லா மீன் ஃப்ரை மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.